ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி மார்னிங்கே பார்த்திங்கன்னா வெதர் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. சரி ஒரு கஷாயம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். இது நம்ம பாட்டி காலத்தை சேர்ந்த கஷாயம் தான். ரொம்ப நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. முதல்ல இதுக்கு நம்ம ஒரு பொடி அரைச்சிக்கலாம், கஷாய பொடி. இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம கிச்சனில் இருக்கிறது தான், ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது தான். ஸோ தனியா ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. நம்ம என்ன கிச்சனில் யூஸ் பண்ணுறோமோ அதை வச்சே இந்த கஷாயம் ஈஸியாக பண்ணிடலாம். வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், ஒரு 4-5 கிராம்பு, ஒரு 4 ஏலக்காய், 1 டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறமா ஒரு 2 துண்டு சுக்கு தோல் சீவிட்டு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம முதல்ல ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். வெறும் பேனில், வெறும் ஒரு கடாயில் அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். சுக்கையும் தனியாவையும் முதல்ல போட்டுடலாம். அதுக்கப்புறமா வெந்தயம் போட்டுட்டு நம்ம லைட்டாக ஒரு நிமிஷம் வறுத்துட்டு மீதி பொருட்கள்லாம் அப்பப்போ போட்டுக்கலாம். நம்ம சுக்குமல்லி காஃபி மாதிரி இருக்கும், ஆனால் கூட நம்ம கொஞ்சம் லவங்கம், அதாவது கிராம்பு, மிளகு இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, ரொம்ப வாசனையாக இருக்கும். ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப இம்யூனிட்டி நமக்கு டெவலப் பண்ணும். அதனால தான் இந்த கஷாயம் அப்படின்ட்டு இதை பண்ணி குடிக்கிறது. நம்ம ஒரு காஃபி, நம்ம 2-3 காஃபி குடிக்கிற இடத்துல ஒரு 2 காஃபியை கட் பண்ணிவிட்டு கூட நம்ம இதை குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா பொடி பண்ணிக்கோங்க. லைட்டாக நரன்னு தான் இருக்கும், இட்ஸ் ஓகே. அந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த வறுத்து அரைச்ச பொடி இருக்கு இல்லையா, இதை போட்டுக்கலாம். ஸோ 1 கப்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கணக்கு. ஸோ 2-3 பேர் குடிக்கிறதுக்காக நான் இன்றைக்கி இதை ப்ரிப்பேர் பண்ணுறேன். 2 கப் தண்ணியில் 2 ஸ்பூன் அந்த பொடியை போட்டு அடுப்பில் ஏற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் நான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் வேண்டாம், வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரே ஒரு கப்பு பால், நல்லா காய்ச்சின பால் இதையும் போட்டுட்டு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. பால் ஊற்றினோடனே கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த திப்பிலாம் தங்கிடும். ஸோ இது நமக்கு வெறும் பால், நல்ல ஃப்ளேவரான பால் கிடைக்கும். இதை நல்லா சூடாக குடித்தோன்னா அப்படியே தொண்டைக்கும் சரி ரொம்ப இதமாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆல்ரெடி நம்ம சேனலில் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுற ஒரு கோல்டன் மில்க் ரெசிபி ஒன்று போட்டிருக்கோம், பார்க்கலனா போய் பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ரெசிபீஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.